சித்திரகுப்தன் உருவான புராண கதையை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைலாயத்தில் பார்வதி தேவி தன் தோழிகளுடன் இருந்தார். அப்போது தோழி ஒருத்தி பொற்பலகையில் ஒரு அழகிய இளைஞனின் ஓவியத்தை வரைந்தாள். ஒருவரை வர்ணிக்க வேண்டுமென்றால் ஒரு சித்திரம் போல, ஒரு சிலை போல இருக்கிறார் என்போம். ஆனால் சித்திரமே ஆசை கொள்ளும் வகையில் அவரை பார்க்க மிகவும் அழகாக இருந்தது அந்த தோழி பார்வதி தேவியிடம், இந்த ஓவியம் உயிர் பெற்று எழுந்தால் எப்படி இருக்கும் என கூற, பார்வதி தேவி அதற்கு உயிர் கொடுத்தாள். சித்திரத்திலிருந்து வெளிப்பட்டதால் அவருக்கு சித்திரகுப்தன் என பெயர் சூட்டினாள் பார்வதி தேவி. ஈசனிடம் சித்திரகுப்தரை அழைத்து சென்ற பார்வதி நடந்தவற்றை விளக்கினாள். சித்ரா பௌர்ணமி அன்று தோன்றியதாலும் சித்திரத்தில் இருந்து தோன்றியதாலும் இவருக்கு சித்திரகுப்தன் என பெயர் வைத்ததாக கூறினார். மேலும் இவருக்கு ஏதேனும் ஒரு பொறுப்பை வழங்க வேண்டும் என வேண்டினாள்.